வணக்கம் வெற்றியாளர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு திருப்பூர் மாவட்டம் குற்ற வழக்கு தொடர்பு துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய 2 அலுவலக உதவியாளர் பணியிடங்கள். ஜென்ரல் டர்னுக்கு ஒரு வேக்கன்சியும் SCA கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. ஊதிய விகிதம் பார்த்தீங்கன்னா 15,700லேருந்து 58,100 வரைக்கும். கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி. அலுவலக முகவரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 13/9/2024. நீங்கள் தேவையான அனைத்து சான்றிதழின் நகல்களை உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டேஷன் சைன் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் தான் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நண்பர்களே வாங்க இப்போ அப்ளிகேஷன் ஃபார்மை பார்ப்போம். நண்பர்களே, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய பெயர், தந்தை அல்லது கணவர் பெயர், பிறந்த தேதி, மதம், பாலினம், வகுப்பு மற்றும் உட்பிரிவு, கல்வி தகுதி, முன்னுரிமை பிரிவு விவரம். இதில் கொடுத்துருக்க முன்னுரிமையில் நீங்கள் எதுலையாவது வரீங்க அப்படின்னா ஆம் டிக் பண்ணிவிட்டு எந்த முன்னுரிமைக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதுக்கு நேராக நீங்கள் ஒரு டிக் செய்யணும். அதற்கு தேவையான சான்று நீங்கள் கண்டிப்பாக இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த பணியிடம் திருப்பூர் மாவட்டத்தில் தான் அலாட் பண்ண போகிறாங்க. திருப்பூர் மாவட்ட விண்ணப்பதாரருக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. இன்கேஸ் திருப்பூர் மாவட்டத்திலேருந்து யாரும் அப்ளை செய்யலை அப்படின்னா மற்ற மாவட்டத்தில் அப்ளை பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸை கன்சிடர் பண்ணுவாங்க. அடுத்து உங்களுடைய முகவரி, செல்போன் நம்பர், வேலைவாய்ப்பு பதிவு விவரம் கொடுத்திருக்காங்க. இருப்பிடச் சான்றிதழ், ஆதார் எண், வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை ஏதாவது ஒன்று நகல் நீங்கள் இணைக்கணும். தற்போது பணிபுரியும் விவரம் ஏதேனும் இருப்பின் அதை குறிப்பிடணும். நாள் மற்றும் விண்ணப்பதாரர் கையொப்பம் உங்களுடைய சைன் போட்டுருங்க. இம்பார்ட்டன்ட் நோட் கொடுத்துருக்காங்க பாருங்க. விண்ணப்பதாரர் இந்தியராக இருத்தல் வேண்டும். விண்ணப்பதாரர் திருப்பூர் மாவட்டத்தில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். அதில் ஃபார்மில் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு திருப்பூர் மாவட்டத்தில் இருக்க விண்ணப்பதாரருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நண்பர்களே, விண்ணப்ப படிவத்தில் சொன்ன மாதிரி தான் விண்ணப்பதாரர் திருப்பூர் மாவட்டத்தில் வசிப்பவராக இருக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த கேண்டிடேட்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க. இன்கேஸ் திருப்பூர் மாவட்டத்திலேருந்து யாரும் அப்ளை செய்யலை அப்படின்ற பட்சத்தில் மற்ற மாவட்டத்தை சேர்ந்த விண்ணப்பதாரரை கன்சிடர் பண்ணுவாங்க. விண்ணப்ப படிவம் சரியான தகவல்களுடன் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும். குறைபாடுடைய, முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத மற்றும் தவறான தகவல்களை அளித்துள்ள விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். நேர்காணலின் போது 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதற்கான சான்றிதழ் மற்றும் இதர அசல் சான்றிதழ்களுடன் வரப்பெற வேண்டும். மதிப்பெண் சான்றிதழ், வயது, இனம், சாதி, இருப்பிடம் மற்றும் இதர சான்றிதழ்களின் நகல்களில் சுய சான்றொப்பமிட்டு விண்ணப்ப படிவத்துடன் அனுப்ப வேண்டும். குறிப்பிட்ட அனைத்து சான்றிதழ்களின் நகல்களில் உங்களுடைய சைன் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ராப்பராக ஃபில் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் போஸ்டில் தான் நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட் 13/9/2024 மாலை 5:45 மணிக்குள்ள கிடைக்கிற மாதிரி நீங்கள் அனுப்பிடணும். நேர்காணலுக்கு அழைக்கப்படும் விண்ணப்பதாரருக்கு பயணப்படி, அகவிலைப்படி அளிக்கப்பட மாட்டாது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பதிவு தபால் மூலம் மட்டுமே அனுப்பணும். நண்பர்களே, விருப்பமும் தகுதியும் உள்ள கேண்டிடேட்ஸ் நீங்கள் அப்ளை செஞ்சுக்கலாம். திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் இதை பயன்படுத்திக்கங்க. மற்ற மாவட்டத்தைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அப்ளை பண்ணுங்க. நம்மளோட லக் நமக்கு சான்ஸ் கிடைக்கலாம். நண்பர்களே, நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கங்க. வெற்றியாளர்களே, இது போல வேலைவாய்ப்பு தகவல்களை தெரிந்து கொள்ள ஜாப் ஜாக்கி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி.